ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு. இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து செய்ய போகிறோம். சாரி எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க, நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள். ரேஷன் கடை பச்சரிசி தான் நல்லா 4-5 வாட்டி நல்லா களைஞ்சி அரிக்கணும். அதில் கருப்பு அரிசி இது கிடந்தால் அதெல்லாம் புறக்கி எடுத்துகிட்டு நல்ல வெள்ளையாக இருக்கும் அரிசி. ரேஷன் அரிசி தான் பச்சரிசி. மாவு அரிசின்னு கடையில் கூட மாவு அரிசி கேட்டால் தருவாங்க. கடை அரிசியும் மாவு அரிசின்னு வாங்கணும். கடையிலையும் மாவு வாங்கிக்கலாம். இது நல்லா களைஞ்சி காயப்படணும். நல்ல துணியில் விரித்து நல்லா காயணும். நிழலில் போட்டு காயணும். வெயிலில் போட வேண்டாம். நல்லா காய்ஞ்சி மாவாக திரிச்சிடணும். பச்சரிசி மாவு நேற்று களைஞ்சி காய வச்சுருந்தோம்ல, அதை திரிச்சிட்டு ஜலிச்சு வச்சுருக்கேன். நல்லா காய வச்சா தான் மாவு நல்லா திரிக்கும், பவுடராகும். ஈரத்தோடு திரிச்சா சேமியாவை வந்துடும். அப்படி மாவு இதெல்லாம் செய்ய முடியலன்னா நம்ம கடையில் ரெடிமேட் மாவு வாங்கலாம். ரெடிமேட் மாவுனா என்ன மாவு வாங்கணும்? பச்சரிசி மாவு வந்து ரெடிமேட் பச்சரிசி மாவு தான் வாங்கிப்போம். வாங்கிட்டு இந்த மாதிரி ஜலிச்சுக்கணும். இந்த மாவு பதத்துக்கு ஜலிச்சுக்கணும். உளுந்தம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் 4-5 விசில் போட்டு நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். வேக வச்ச பருப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச உளுந்த மாவில் 2 கரண்டி மாவு போட்டுக்கோங்க. இது எதுக்கு நீங்கள் அவிச்சு அதுக்கப்புறம் அரைச்சி போடுறீங்க? அது திரிச்சு கூட போடலாம். திரிக்கிறது மிஷினில் ஒட்டிக்கிடும். கொஞ்சமாக திரிக்க மாவுலாம் நிறைய போட முடியாது. மிஷின்லேயே பாதி ஒட்டிக்கிடும். எள்ளு உளுந்த மாவு இது வெடிக்காது. போட்டால் அவிச்சு அரைச்சி போட்டால் மாவு வெடிக்காது. வெள்ளையாக இருக்கும். முறுக்கும் கருப்பாகாது. நல்லா வெள்ளைன்னு இருக்கும் முறுக்கு. சரி. இது ஜீரகம். எவ்வளோ ஜீரகம்? எவ்வளோ? 1 ஸ்பூன் போட்டால் வரும். கொஞ்சம் மாவு தானே. உப்பு தேவைக்கான உப்பு ஒரு அரை டீஸ்பூன், ஒரு அரை டேபிள் டீஸ்பூன் வந்து எள்ளும் சீரகம் போட்டிருக்கீங்க. வறுக்கலாம் இல்லைல்ல? ஏன்னா எண்ணெயில் போடுவது தானே, அது வறுத்துரும். அதே சரி. கல்லில் தண்ணி விடாமல் நம்ம இதில் பிசைஞ்சிக்கணும். அந்த பருப்பில் ஈரம் இருக்கிறதுனால அது கொஞ்சமாக தண்ணியை ஊற்ற வேண்டாம். பார்த்துக்கிட்டு தான் பிசையணும். தண்ணி ஊற்றணும். வெண்ணெய் வாசனைக்கு முறுக்கு வாசமாக இருக்கும். நெய் வெண்ணெய் வடை வைக்கும். கறி கறிக்க தண்ணி மட்டும் நிறைய பார்த்திடாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இந்த மாவு ஈரம் இருக்கனால, உளுந்து மாவு ஈரம் இருக்கனால பார்த்துட்டு தண்ணி ஊற்றணும். இப்போ நிறைய உளுந்து திரிக்கிறதா இருந்தால் நம்ம கடையில் திரிச்சிடலாமா? இல்லை அது வெடிக்கும். திரிக்கிறது ஒன்றும் இல்லை. இது மாதிரி பக்கம் வராது. கொஞ்சம் சவுந்துரும். சமயத்தில் புளியலை வெடிக்கும். அந்த இதெல்லாம் கிடையாது. இதில் ஓரளவுக்கு நம்ம தைரியமாக புளியலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பிசையணும். இந்த மாதிரி பிச்சுக்குன்னு இருக்குது. பரவாயில்லையா? பரவாயில்ல. தண்ணியை தொட்டு உருட்டிக்கணும் உலக்கில். ஏன்னா எண்ணெயோ தண்ணியோ ஏதோ தொட்டுக்கணும். உலக்கில் ஊற்றி வைக்கிறது அதான் வாக்காக இருக்கும். உலக்கு எடுத்தாச்சு. எடுபடி வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிடுவீங்களே. இப்போ என்ன பண்ணுறீங்கம்மா? மாவை தண்ணி தொட்டு ஒட்டாமல் இருக்குதாண்டி கொஞ்சம் லேசாக தண்ணி தொட்டுக்கணும். தொட்டுக்கிட்டு உலக்கில் எண்ணெய் தடவி வச்சுருக்கீங்களா? எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது புளிய ஈஸியாக இருக்கும். புதுசாக புளியறவங்க எண்ணெயில் சட்டியில் புளிய முடியாது. அதனால் கரண்டியில் இப்படி நல்லா அழகாக வட்டமாக ஒழுங்காக அழகாக இருக்கும். நேரடியை புரிஞ்சால் முறுக்கு கோணிமானி இருக்கும். என்ன யூஸ் பண்ணுறீங்க? ரீஃபண்ட் ஆயில். அப்போலாம் தேங்காய் எண்ணெயில் செய்வோம். இப்போ தேங்காய் எண்ணெய் அவ்வளோ இதாக வர மாட்டேங்குது. போகிறோம். காஞ்சது போகிறோம். என்ன காய்? அந்த எண்ணெய் காஞ்சி அந்த எண்ணெய் மாவு வெளியே அந்த வெளியே இருந்தால் அதான் காஞ்சது அடையாளம்.
ம் சாதாரணமாக பண்ணுங்க. முறுக்கு வெந்தது கிடையாது, இந்த சலசலப்பு இருக்காது, அமைதியாக இருக்கும். அதுக்காக வெந்தது கிடையாது, அமைதியாக அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக திருப்பி திருப்பி போட்டுடணும். அதுக்கப்புறம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். குறைஞ்சிடுச்சுல இந்த சலசலப்பு போட்டுடுச்சு. எண்ணெய் ரொம்ப காய விட்டக்கூடாது, காய விட்ட சிவந்துடும். நம்ம நல்லா வெள்ளையாக முறுக்கு அழகாக இருக்குது. அவிச்சு போடுறதுனால நல்ல முறுக்கு எப்போதும் வெள்ளையாக இருக்கும். புளியதும் தைரியமாக புளியலாம். முறுக்கு புளியாதவங்க கூட புளிய ஈஸியாக இருக்கும். அப்படியே இருங்க. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குல்ல, அழகா. அதான் அவிச்ச மாவு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புளியதுக்கும் ஈஸி, முறுக்கும் வெள்ளையாக இருக்கும். நல்லா எண்ணெய் வடியும். நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், சூடாக இருக்கும். நல்லா பொறு பொறுன்னு இருக்கு. அந்த எள்ளு அந்த வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் எங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க, அதோட சேர்ந்து பெல் ஐக்கனும் அமைக்கிடுங்க. தேங்க்யூ, பாய்.